அவர் வெளியிட்ட புத்தகங்கள் 4. முதல் புத்தகம் குப்பை தொட்டி. இது லேனா தமிழ்வாணன் கரங்களால் தொடங்கப்பட்டது. லேனா அதற்கு முன்னாக கலை கவிஞர் கௌரவப்படுகிறார். அங்கிருந்து வந்திருக்கிற நம்முடைய வைசிய தங்கமாக நம்முடைய முத்துக்கள் முத்தாக சொத்துக்கள் சொத்தாக மாணிக்கமாக விளங்குகிற திரு தாய் சுதா அவர்களை இன்றைய அற்புதமான ஒரு தினத்திலே மன்னராபிஷேகத்திற்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு தந்தவிடம் வந்திருக்கின்ற இந்த மாதத்துல மாணிக்கத்தை இங்கு வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவர் இன்றைக்கு பேச வந்திருக்கின்ற ஒரு தலைப்பே ரொம்ப வித்தியாசம் தான். நீங்க இருக்கின்ற பாருங்களேன், இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று. இவருடைய முதல் தன்னுடைய சிறந்த ஆளுமையால் சரஸ்வதி கண்ணன் அவர்கள் ஒரே நிமிடத்தில் இந்த அவையை அமைதியாக்கி என் வசம் கொடுத்து விட்டார். இதற்கு தான் கற்றாரை பாம்புவர் அப்படின்னு சொல்றது. அவருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். ஆரிய வைஷ்ய சமாஜம் கள்ளக்குறிச்சி ஆரிய வைஷ்ய சமாஜத்துக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். சமீபத்தில் சிறப்பாக நடைபெற்ற கன்னியாகுமரி கோயில் கும்பாபிஷேகம், இதை பற்றி இந்த தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் இங்க நடைபெற்ற கும்பாபிஷேகத்தோட வீடியோக்களும் போட்டோக்களும் எல்லாருக்குமே ஷேர் ஆச்சு. அப்ப அந்த போட்டோவையும் வீடியோவையும் பார்க்குறவங்க இவ்வளோ பிரம்மாண்டமா, இவ்வளோ கோலாகலமா, இவ்வளோ வைபவமா ஒரு கும்பாபிஷேகத்தை செய்ய முடியுமா, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, நம்ம ஊர்ல கூட செஞ்சா எந்த அளவு சிறப்பா செய்யணும் அப்படிங்கிற ஆசையை விதைக்கின்ற அளவுக்கு சிறப்பாக செய்த கும்பாபிஷேக விழா கமிட்டியினருக்கு எனது வாழ்த்துக்கள். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மண்டலாபிஷேகம் செய்யறதுங்கிறது அதை விட மிக சிறப்பு. அந்த மண்டலாபிஷேகத்தில் நித்திய பூஜையுடன் நிறைய கலை நிகழ்ச்சிகளையும் சேர்த்து செய்து அசத்தி வருகிறீர்கள் கள்ளக்குறிச்சி மக்கள், கள்ளக்குறிச்சி வைசிய உறவுகள். அப்ப அந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளிலும் பட்டிமன்றம், விவாத மேடை, பக்தி சொற்பொழிவு, வீணை அரங்கேற்றம், பரதநாட்டியம், இப்படி நிறைய கலை நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற வரிசையில் எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு இன்றைய கட்டளைதாரர்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றிகளை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இந்த கலை இலக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு வழிகாட்டியாகவும் நடத்துவராகவும் தலைமை தாங்கியும் சிறந்து வழிகாட்டி கொண்டிருக்கும் சரஸ்வதி அம்மாள் அவர்களை முதற்கண் வணங்கி இந்த சொற்பொழிவை நான் தொடங்குகிறேன். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிறது பொதுவா இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இதுக்கெல்லாம் ஒரு எண்டுகாலே இல்லைங்களா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற விஷயம்தான். ஆனா அதுல குறிப்பா பெண்கள் எதையெல்லாம் இதுக்கு ஒரு எண்டுகால் இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க அப்படிங்கிறத பத்தியும், பெண்கள் செய்கிற ஏற்றுக்கொள்கின்ற பொறுப்புகளில் எதுக்கெல்லாம் எண்டுகால் கொடுத்தா அவங்களுடைய பொறுப்புகளை இன்னும் திறம்பட செய்யலாம். அந்த பொறுப்புகளை நிறைவேற்றிக்கும் போது நாம நோ டென்ஷன் நோ பெயின் ஒன்லி கெயின் அப்படி நாம எப்படி இருக்கலாம். ஏன்னா ஒரு பொறுப்பு ஏற்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன வரும்? டென்ஷன் வரும், அப்புறம் பெயின் வரும், கெயின் வருமா தெரியாது. அப்ப அந்த நோ டென்ஷன் நோ பெயின் ஒன்லி கெயின் அதுக்கான டெக்னிக்ஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம எதுவுமே ரெண்டு காலே இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. பொதுவா பெண்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு ரெண்டு கால் வேணும்னு நினைக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க வயசாக வரைக்கும் எத்தனை வயதானாலும் நான் அவங்களுடைய பொறுப்புகளிலிருந்து விலகுவதற்கு விரும்ப மாட்டாங்க. வேணா பாருங்க, அவங்க குடும்பத்தில் இருந்தா கூட எத்தனை வயதான பெண்களாக இருந்தாலும் தன்னால் முடிந்த ஒரு சிறு உதவியாவது தன் குடும்பத்தினருக்கு செய்யணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. ஆனா அந்த பொறுப்புகளை செய்வதற்கு அவங்களுக்கு என்னென்ன தடை வருது, என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வருது, என்னென்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வருது. அப்ப அந்த இடத்துல இதை நமக்கு நாம என்கார்டு கொடுக்கணும். அந்த என்கார்டு கொடுக்காம சில இடங்கள்ல நம்ம டேக் டைவர்ஷன் எடுக்கிறோம். சில இடங்கள்ல பெண்கள் டேக் டைவர்ஷன் எடுத்தா நமக்கு நோ பெயின் நோ டென்ஷன் ஒன்லி கெயின். அந்த டேக் டைவர்ஷன்ங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் சின்னதா ஒரு 30 மணித்துளிகள் தான் நம்ம பேச போறோம். கண்டிப்பா நீங்கெல்லாம் இவங்க எப்படா எண்டு கார்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்காத அளவுக்கு நானே சீக்கிரமா எண்டு கார்டு போட்டுருவேன். அதனால கவலைப்படாம சந்தோஷமா கேளுங்க, சரிங்களா? ஓகேவா?
கொடுத்தா அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. சின்ன வயதுல இருந்து எந்த வயதானாலும் அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குங்க. ஏண்டா நம்மகிட்ட கொடுக்குறோம்னு நினைக்கவே மாட்டாங்க. அந்த பொறுப்பை திறம்பட செய்வாங்க. இதற்கான சான்று நம்மளுடைய தெய்வங்கள் கிட்டேயே இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எந்த ஒரு இலக்கியமாகட்டும், இதிகாசமாகட்டும், புராணமாகட்டும் எல்லாத்தையும் எழுதணுங்க ஆண்கள் தான் இல்லைங்களா? யாரோ ஒரு பெண்கள் தான் இருப்பாங்க. அந்த பெண் பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனா அவங்க எழுதின புராணங்கள்லயே பொறுப்புகள் எல்லாம் பெண்கள் கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கிறாங்க. கல்விக்கு அதிபதி சரஸ்வதி, செல்வத்துக்கு அதிபதி லட்சுமி, வீரத்துக்கு அதிபதி சக்தி. அதை எட்டாம் சின்ன சின்ன டிபார்ட்மெண்டா போட்டாலும் அஷ்டலட்சுமி, நவதுர்க்கை, இப்படி எல்லாமே பெண்கள் தான். அப்ப அந்த ஆண்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கிறது பெண்கள் தான் பொறுப்பை திறம்பட செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரிச்சிக்காம செய்வாங்க, சிரிச்சுக்கிட்டே செய்வாங்க, பக்காவா பிளான் பண்ணி செய்வாங்க இல்லைங்களா? ஆமாதானே? இதை இப்ப திறம்பட நீங்க நடந்து கொண்டிருக்கின்ற மனதாபிஷேக பூஜையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த பெண்களின் பொறுப்புகளை அவங்க சரிச்சிக்க மாட்டாங்க. அதுக்கு எடுக்காரர்களும் எந்த வயசிலும் விரும்ப மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய பொறுப்பை, நம்மளுடைய நிர்வாகத்தை மற்றவங்க வந்து இவங்க எப்படா எண்ணிக்காடு போடுவாங்க, அடுத்தது நாம வரலாம், அந்த சேர் நமக்கு கிடைக்கும் அப்படி நினைக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அட்வைசர்ஸ். ஃப்ரீ அட்வைஸ் கேட்காமலேயே நம்ம போய் வாலண்டியரா கொடுப்போம். அவங்க ஆனா அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா, அவங்க மேல பாசம், அவங்க மேல அக்கறை, அவங்க மேல அன்பு, அதுதான் நம்ம சொல்லணும். இந்த நானும் இல்லை நீங்க இல்லை, உலகளாவி எல்லாருமே செய்கின்ற செயல் தான். ஆனா அந்த ஃப்ரீ அட்வைசர்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம மேல வந்து அவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கே அவங்களுக்கு ஒரு தயக்கத்தை கொடுக்கும். இதுக்கு ஒரு எண்டுகாரி இவங்க பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாங்கப்பா. அது எப்படின்னா எந்த நேரத்தில் நம்ம முடிப்போம்னா கொடுப்போம் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க இந்த ஆஸ்பத்திரி போங்க, அந்த ஆஸ்பத்திரி போங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த கைவிதியை செஞ்சு பாருங்க அப்படின்னு ஆரம்பிப்போம். அதே மாதிரி யாராவது ஒருத்தங்க வீட்டில் அப்பதான் +2 முடிச்சிருப்பாங்க, யாராவது ஒரு பசங்க பையனோ பொண்ணோ என்ன பண்ணுவோம் நம்மனா, அந்த பசங்ககிட்டே பேசுவோம், இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசுவோம். அடுத்தது இந்த கோர்ஸ் எடுக்க 5 வருஷம் கழிச்சு உங்க பையன் படிச்சு முடிக்கும் போது இதுதான் டாப்ல இருக்கும், இந்த படிப்பை படிச்சாதான் உங்களுக்கு பேமெண்ட் நல்லா சம்பாதிக்கலாம். அப்பா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பசங்க படிக்கும் போதே பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஐடியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா பசங்க பேரண்ட்ஸ் ஐடியாவே கேட்க மாட்டாங்க. அந்த காலமாக தான் இருக்குது. ஆனா நம்ம ஃப்ரீ அட்வைஸுக்கு ஸ்டாப் பண்றோமா, அதுக்கு எண்டுகாரையே போட மாட்டோம். ஆக்சுவலி அவங்க ஏதாவது ஒரு காலேஜ்ல சீட் கூட வாங்கியிருப்பாங்க, அவங்களையே கன்ஃபியூஸ் பண்ணி போனாங்க. ஏன்னாப்பா அந்த காலேஜ்ல சீட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. ஆனா இது என்ன பண்றது, எண்டுகாரை போடவே முடியாது. எப்படி எண்டுகார்டு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிற்க சொல்லு நான் நிற்கிறேன், இவங்களை நிற்க சொல்லு நான் நிற்கிறேன், அப்படியெல்லாம் யாரையும் சொல்லாம முதல்ல நாம நிறுத்திட்டோம் அப்படின்னா அவங்க யாருக்குமே சொல்ல மாட்டாங்கப்பா, அவங்க கிட்ட போய் நாம சொல்லலாமா அப்படின்னு எண்டுகார்டோட ஆரம்பிக்கும். இந்த ஃப்ரீ அட்வைசர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மேல வர பேட்டரி மார்க்ஸோட ஆரம்பம். அதுதான் நம்ம மேல வர, நம்ம யாருக்கிட்ட பழகினாலும் ஃப்ரீ அட்வைசர்ஸை டிபார்ட்னாவே நம்ம மேல புக் மார்க் 1 வர ஆரம்பிக்கும். நெடுக்கிலே கொடுக்கூடாது. ரெண்டாவது, பெண்களுக்கு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பராமரிச்சிக்க மாட்டாங்க. இப்போ நீங்க பொறுப்பு நல்லா செய்யணும் அப்படின்னா உங்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கணும், உங்களுடைய மனநலம் நல்லா இருக்கணும். அப்ப உங்களுக்கான செல்ஃப் கேர், உங்களை நல்லா நீங்க பராமரிச்சுக்கணும். பெண்கள் கிட்ட இருக்கிற பெரும் குறை, பெரும்பாலான பெண்கள் 99% பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, அப்பா பார்த்துக்கோங்க, அம்மா பார்த்துக்கோங்க, மாமியார் பார்த்துக்கோங்க, மாமனாரை பார்த்துக்கோங்க, பிள்ளையை பார்த்துக்கோங்க, புருஷனை பார்த்துக்கோங்க, பக்கத்து வீட்டுக்காரையும் சேர்த்து பார்த்துக்கோங்க, எழுத்து வீட்டுக்காரையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஆனால் தன்னை மட்டும் பார்த்துக்க மாட்டாங்க. நேரமே இல்லைப்பா, நான் என்ன செய்வேன், வாக்கிங் போங்க, நேரம் இல்லை. வீட்லயே யோகா பண்ணுங்க, வீட்டு ஒத்துக்கல. இந்த ட்ரெஸ் போடுங்க, அதுக்கெல்லாம் வசதி பத்தாது. இந்த டயட் எடுத்துக்கோங்க, இல்லை அவங்களுக்கு இது செய்யறேன், இவங்களுக்கு இது செய்யறேன், இன்னொன்று எனக்குன்னு ஒன்று செஞ்சுக்கிறா அப்படி. இன்னும் ஒரு ட்ரெஸ் மற்றவங்களுக்காக சேர்த்து செய்வோம், ஆனால் நமக்காக சேர்த்து செய்யவே மாட்டோம். இது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது நமக்கே தெரியாததான் ஒரு பிரச்சனை. அதாவது நம்ம சில விஷயங்களை பெரும்பாலும் பெண்கள் குடும்பத்துக்காக தியாகம் செய்யறதையே, குடும்பத்துக்காக இருக்கிறதையே ஒரு பெரும் பெண்ணா பிறந்ததே அதுக்காகத்தான் அப்படின்ட்டு அவங்க வடிவமைச்சு வச்சுட்டாங்க, அவங்க நம்ப வச்சுட்டாங்க.
வேற ஒன்றும் இல்லை. இத்தனை ஆண்டு காலமா நீங்க வந்து உங்க குடும்பத்துக்காக செய்யறது தான் உங்க வேலை, உங்களுக்குன்னு நீங்க விட்டு யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக அவங்களுக்குன்னு யோசிக்கிறதையே ஒரு பெரும் குற்றமா நினைக்கிறாங்க. அப்படி நீங்க எல்லாம் இனிமே நினைக்கும் போது இப்ப நான் சொல்ல ஒரு சின்ன கதையை ஞாபகம் வச்சுக்கீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும், இனிமே நான் என்ன பாத்துக்கிறப்பா அப்படின்னு ஞாபகம் வந்துடும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மகாபாரதம். அதுல பீஷ்மர் வந்து அம்புபடுகையில இருந்து தான் இறந்தார் இல்லைங்களா? அது ஏன் எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? அவரு எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்காரு. யாருக்காவது தெரியுமா ஏன் அம்புபடுகையில இருந்து இறந்தாருன்னு? யாருக்காவது தெரியுமா? சரி, நான் சொல்றேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. மகாபாரதம்னு தான் அவ்வளோ பெருசு சொல்ல மாட்டேன். அவரே கேட்கிறாரு கிருஷ்ணர்கிட்ட, நான் என்னுடைய குலத்துக்காக நான் எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறேன். என்னுடைய பேர் தேவகர்தன், ஆனா நான் செஞ்ச தியாகத்துக்காக தான் எனக்கு வந்து பீஷ்மருங்கிற பட்டத்தையே வானத்திலிருந்து கொடுத்தாங்க. ஆனா எனக்கு ஏன் இப்படி ஒரு மரணம் வரணும்? உடனேயே நான் இறந்துருக்க கூடாதா? ஏன் இப்படி ஒரு மரணம் வரணும்னு கேட்கிறாரு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, நீ செஞ்ச பாத்தியா, நீ தியாகம்னு நினைச்சிட்டு இருக்கிற பாத்தியா, அதுதான் நீ செஞ்ச பாவம்னு சொல்றாரு. என்னங்க, நான் எங்க அப்பா ஆசைப்பட்ட பொண்ணை கட்டிக்கணுங்கிறதுக்காக தானே நான் அப்படி ஒரு பிரம்மச்சரிய விரதம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப உங்க அப்பா வந்து உன்னை கேட்டாரா? இல்ல அவங்க ஆசைப்பட்ட பொண்ணு வந்து கேட்டுச்சா? இல்ல அந்த பொண்ணோட அப்பா வந்து கேட்டாரா? யார் கேட்டாங்கன்னு நீ இந்த பிரம்மச்சரிய விரதம் எடுத்துக்கிட்ட? நீ விரதம் எடுக்காம நீ மறுபடியா கல்யாணம் பண்ணி உன்னுடைய சந்ததிகள் வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த வாரிசு போரே வந்திருக்காது, இந்த குருட்சேத்திரமே நடந்திருக்காது, இத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்க மாட்டாங்க. இத்தனை பாவ கணக்கு முன்னிடம் வந்து சேர்ந்ததால தான் நீ இன்னைக்கு அம்புபடுக்கையில உட்காந்துருக்கேன்னு சொல்லுங்க. அப்ப நாமளா இது தியாகம், இது நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யறோம் அப்படின்னு நாமளா நினைச்சுக்கிட்டு யாரும் கேட்காத ஒரு விஷயத்தை நாமளா அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு செஞ்சா அது முழுக்க பாவக்கணக்காக மாறி நம் தலையில் வந்து எழுதுவதற்கு வாய்ப்பு 99.9% இருக்கு. இப்போ உங்களுக்குலாம் இனிமேட்டு இது எனக்கு வேணாம் இது அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லும் போது என் முகமும் பீஷ்மர் முகமும் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டு போட்டுட்டு இனிமேட்டு நீங்க செல்ஃப் கேர் செஞ்சுக்க ஆரம்பிக்குங்க அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா? சரிங்களா? இல்ல போல அதுதான் பாத்தீங்கன்னா பெண்களுடைய உடல்முறை எப்படி அமைஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு பேச்சில் தான் இன்பம். அறிவியல் படியே அவர்களுடைய மூளையில் இன்பம் எப்ப சுரக்கும் அப்படின்னா பேச பேச பேசதான் அவங்களுக்கு இன்பம் வருது. ஆனா ஆண்களுக்கு செயலில் தான் இன்பம் வரும். அதனாலதான் அவங்க கம்மியா பேசுறாங்க, நம்ம அதிகமா பேசுறாங்க. நம்ம மேல தப்பு கிடையாது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இனிமே யாராவது சொன்னா சொல்லுங்க, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பா, என் மேல தப்பு இல்லை அப்படின்ட்டு. பேசுறது தப்பே கிடையாது, காசிப் பேசுறதும் தப்பு. பேசுறதுக்கும் காசிப் பேசுறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? நாமளா, அதாவது நமக்கு தெரியும், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு. ஆனா நாம கண்ணால பார்க்காம காதால கேட்காம எங்கேயோ நடந்துச்சுன்னு சொல்லி யாரோ ஒருவர் வந்து சொல்லி அந்த விஷயத்தை நாம் நம்பி வேற ஒருவரிடம் சொல்வது பேர் தான் காசிப். ஆனா இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுங்களா? அது குற்றங்கிறத தாண்டி நமக்கு என்னது, பெண்களுக்கு ஒரு பேட் மார்க்ஸ் வருது, எப்ப இவங்க காலியாவாங்க, எப்ப இவங்களுக்கு எண்டு கால் வரும் அப்படின்னு நம்ம மேல ஒரு பேட் மார்க் வர்றதுக்கு இந்த காசிப் பேசுறதெல்லாம் ஒரு காரணமா அமையும். அது வந்து உங்களுக்கு அறம் சார்ந்து ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுவும் ஒரு மினி குட்டி கதை தான். ஆனா இந்த கதை சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் யாராவது உங்ககிட்ட வந்து காசிப் பேசினா கூட எனக்கு வேணா அந்த கதை இப்போ யாருக்கையாவது சொல்லு அப்படின்னு டைவர்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. அப்படியாப்பட்ட கதை அந்த கதை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு ராஜா அந்தணர்களுக்கு எல்லாம் விருந்து போடுறாங்க. அது தப்பு இல்லை இல்லைங்களா? எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா அந்த சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் வெட்ட வெளியில தானே, ஒரு பெரிய விருந்துன்னா வெட்ட வெளியில வச்சு சமைப்பாங்க. அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது வானத்துல கருடன் பறந்துட்டு இருக்குது. அந்த கருடன் வந்து அதனுடைய கால்கள்ல இறுக்கமா ஒரு பாம்பை பிடிச்சிட்டு இருக்குது. அப்ப அந்த பாம்பை இறுக்கமா ரெண்டு கையால பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய வாயில் இருந்து விஷம் விழுது அந்த சாப்பாட்டுல. அந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்தணர்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்ப சித்திரகுப்தன் எமன் கிட்ட கேட்கிறாங்க, இந்த பாவ கணக்கை நான் யார் கணக்குல எழுதுறது? ராஜா கணக்குலையா, சமையல்காரன் கணக்குலையா, பாம்பு கணக்குலையா, கருடன் கணக்குலையான்னு. அப்ப எமன்
சொல்றாரு, பொறுத்திரு காலம் பதில் சொல்லும் அப்படின்ட்டு. இப்ப நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. இந்த 4 பேரும் ஒரு கணக்குல எழுத வேண்டியதானே, அது என்ன பொறுத்திரு காலம் பதில் சொல்லும் அப்படின்ட்டு. அதுதான் இந்த லாஷிப்புக்கான தண்டனை என்னங்கிறது கதை வரும். அப்ப ஒரு சில வருடங்கள் கழித்து அந்த ஊருக்கு புதிதாக எனக்கு அந்தணர்கள் வராங்க. வரும்போது அந்த ஊருக்குள்ள என்ட்ரு ஆகும்போது எந்த அப்படி ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டி கிட்ட கேட்கறாங்க, எங்க பக்கத்து நாட்டிலிருந்து வரோம், எங்களுக்கு எங்க நாட்டை பந்தம் பழைக்க முடியல, உங்க ஊர்ல எப்படி நாங்க இங்க பழைக்க முடியுமா, மக்கள் எல்லாம் எப்படி, எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, நான் எங்களுக்கு நல்லபடியா இருப்போமா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த பாட்டி சொல்றாங்க, ஊரெல்லாம் நல்ல ஊர் தான்ப்பா, நல்லா இயற்கை வளம் இருக்கு, நல்லா பொழைக்கலாம், நல்ல மனுஷங்க. ஆனா ராஜாவுதான் அந்தணர்கள்லாம் ஆகாது, விஷம் வச்சு கொண்டுடுவார். இப்ப என்ன சொல்றாரு, பாட்டி கணக்குல எழுதுப்பான் எல்லா பாவத்தையும். பாட்டி கணக்கு போயிடுச்சு. ஏன்னா என்ன நடந்தது என்று தெரியாமல் நாம ஒரு முடிவெடுத்து அந்த செய்தியை பரப்புவது என்பது அவ்வளவு பெரிய குற்றம். அந்த பாவம் பூரா அவங்க தலையில தான் போய் விடியுது. உங்ககிட்ட காசிப் சொல்லும் போது அந்த பாட்டி, அந்த யமன், சித்திரகுப்தன், கருடன், பாம்பு கூட இந்த சாய்ஸ்லோ பேசுன்னு வரணும். வந்துச்சு அப்படின்னா நான் இப்போ பேசுறதுக்காக ஒரு சக்சஸ் இல்லைங்களா? இனிமேல் நமக்கு காசிப் வேணாம்ல, அதுக்கு எண்டு கார்டு போட்டுடலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி அதுக்கெல்லாம் நம்ம எண்டு கார்டு போடணும். அடுத்ததா நம்ம பெண்கள் எந்த இடத்துல டேக் டைவர்ஷன் எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கட்டத்துல நம்மளுடைய பிள்ளைகள் பெரியவர்களாகி ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும் இல்லைங்களா? கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நாம என்ன பண்ணணும், சினிமா பார்க்குற மாதிரி உட்காந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க குடும்பத்தை நம்மளுக்கு போய் உட்காந்து கூடாது. அதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய தப்பு. நம்ம என்ன, நமக்கு வந்து அந்த இடத்துல என்ன வேலை இருக்கு, அந்த இடத்த விட்டு டேக் டைவர்ட் எடுத்து நம்ம போயிடணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற நேரத்தை நீங்க குறைச்சிக்கணும். அந்த பீரியடை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான காலமாக நீங்க எதை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை கத்துக்கிறதுக்கான காலமாக ஒரு பாட்டு கிளாஸ் போங்க, ஒரு டான்ஸ் கிளாஸ் போங்க, ஒரு ஓவிய கிளாஸ் போங்க, எதுக்காவது போங்கப்பா. அவங்க சொல்லுங்க, நாமளும் நல்ல மாமியார் ஆகிடுவோம், நமக்கும் பேட்டரி மார்க் வராது, நாம கத்துக்க நினைச்சது கத்துக்கிறோமா. நாம என்ன பண்ணலாம், நம்ம பொறுப்புகள் இருந்து கொஞ்சம் என்கார்டு கொடுத்துட்டு நம்ம டேக் டைவர்ட் எடுத்து நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்ப நோ டென்ஷன், நோ பெயின், ஒன்லி கேம். கரெக்ட் தானே? ஏன் அப்படின்னா 18 வயசுல ஓட்டு போறதுக்கு உரிமை வந்தது. ஒரு நாட்டோட தலைவரை தேர்ந்தெடுப்பதே 18 வயசுல முடியும்னு சொல்றோம். ஆனா ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு 25 வயது, 27, 29, இப்ப 31 ஆயிடுச்சு. அப்ப 31 வயசுல கல்யாணம் பண்ற பசங்களுக்கு தெரியுமா தெரியாத எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு? இந்த பஸ் போறாரு, இப்படி போ, இந்த வண்டியில போ, அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்திருந்தா அந்த அப்பா செய்யற மாதிரி தான். சந்தோஷோட அப்பா செய்யற வேலையை தான் நீங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது படம் கடைசி 10 நிமிஷத்துல அவர் திரும்பி அவங்க பையனுக்காக பொண்ணு கேட்டு போட்டாரு. உங்களுக்கு அப்படிதான் நடக்காது. அதோட எட்டு தான் நமக்கு ரிலேஷன்ஷிப்ல எப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னா, ஒரு கைப்பிடி மணலை போய் அள்ளிட்டு வா அப்படின்னு ஒரு பீச்சில் விட்டோம்னா என்ன பண்ணணும்னா, இப்படி அள்ளி இப்படி எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கீங்க, இந்த கேப் வழியா எல்லாம் வெளியே விழுந்துடும். இப்படி அள்ளி இப்படியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு கைப்பிடி மணலும் உங்க கையிலேயே இருக்கும். அது மாதிரிதான் ரிலேஷன்ஷிப்புங்கிறது. நான் இருக்க பிடிக்கிறேன் உறவுகளை அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா வெளியும் கொண்டு தொடரும்போது எங்க உள்ள இருக்காது. இப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லா உறவுகளும் உங்க கைக்குள்ளேயே தான் இருக்கும். பெண்களுக்கு அதாவது எந்தெந்த இடத்துல நாம வந்து முடிவு செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ஒரு சடன் ஏஜ் வரும்போது நம்ம சில விஷயங்களுக்கு டேக் டைவர்ஷன் எடுத்துக்கணும், சில இடத்துக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும், முடிவு போட்டுக்கணும். எல்லாம் நமக்கு பொறுப்புகளை நம்ம ஏற்றுக்கொள்வது தயக்கம் கிடையாது. எல்லா பொறுப்புகளையும் நம்ம தடுத்து செய்யணும். ஆனா அப்படி பொறுப்புகளை செய்யும் போது நமக்கு வந்து நமக்கு நல்ல பெயர் கிடைக்கணும் இல்லையா? இவங்க நல்லா செஞ்சாங்க, நல்ல அம்மா, நல்ல மாமியார், நல்ல அக்கா. ஏன்னா ஊர் முழுக்க நம்ம வேற கலைகளில் நல்ல பெயர் வாங்கியிருந்தா கூட வீட்டுக்குள்ளார இவங்க நல்ல மருமகள், நல்ல மாமியார் பெயர் தான் நமக்கு முக்கியம் இல்லைங்களா? அப்ப அந்த பெயர் கிடைப்பதற்கு நம்ம என்னென்ன செய்யணும்,
அதற்கு என்னென்ன தடைகள் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே வரோம் ஒன்றுனா. இப்போ நீங்கள் சேர்க்கலாம் என்னப்பா நமக்கு 50 வயசாச்சு 60 வயசாக போகுது, இப்போ போய் என்ன ஆட கற்றுக்கோ பாட கற்றுக்கோ அப்படின்னா என்னால் ஃபஸ்ட்டு முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு யோசனை பண்ணி பார்க்கணும். சாதாரணமாக நம்ம வைத்தியர்கள் எல்லாமே வியாபாரிகள் தான். இப்பப்போ அவங்கவுங்க கொஞ்சம் பேர் வந்து ஆஃபீஸ் வேலைக்குன்னு போகிறாங்க. அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு ஒன்று கிடைக்கும், ரிட்டைர்மெண்ட் பீரியடுன்னு ஒன்று கிடைக்கும். அவங்களுக்கு அது வர பிரசாதம். நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. இல்லத்து அரசிகளுக்கு ஒர்க்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது, இல்லத்து அரசர்களுக்கும் கிடையாது. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாமளா எடுத்துக்கணும். நமக்காக வந்து யாரையும் எடுத்துக்குமா ரிட்டைர்மெண்ட்னு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 24 hours 8 to 9 என் டைம், 9 to 10 என் டைம் அப்படின்னா அது 1 மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கணும். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் உங்களுக்கான நேரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய, அதாவது சொல்லுவாங்க போய் பல்ல வளர்க்கடா உனக்கும் நல்லது ஊருக்கும் நல்லதுன்னு, அந்த மாதிரி 1 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் வீட்டுக்கும் நல்லது. இதெல்லாம் டைவர்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ எல்லாம் நகைச்சுவையாக கொஞ்சம் பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் சீரியஸ் சப்ஜெக்ட் இதோட பேசிட்டு நான் என்கால் போட்டேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா வாழ்க்கைனாவே இன்பம் துன்பம் ரெண்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். துன்பம் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் துன்பமே வந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? சில பேருக்கு அப்படி அடுக்கடுக்கான துன்பங்கள். ஒரு துன்பம் வந்து மறையறதுக்குங்க கடவுள்கிட்ட கேட்பாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாடா, அடுத்த துன்பத்துக்கு எனக்கு ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு துன்பம் வரும் சில பேருக்கு. அப்ப என்னதான் உறுதி உடையவங்களா இருந்தாலும் கொஞ்சம் மனசு அந்த இடத்துல சோர்ந்து போயிடும். பொதுவா ஆண்களை விட பெண்கள் மன உறுதி அதிகம், எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஆண்கள் ஒரு கட்டத்துல சோர்ந்து போற நேரத்தை கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு பெண்கள் மன உறுதி தைரியமா இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட பெண்கள் கூட சில நேரங்களில் அடுக்கடுக்கான துயரங்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்போது, ஏன் என்ன மட்டும் படைக்கும் பொழுது ரூம் போட்டு யோசிச்சாரோ, எனக்கு மட்டும் அடுக்கடுக்கா துன்பங்களா கொடுக்குறாரே அப்படின்னு ஒரு கட்டத்துல வெக்ஸ் ஆயிடுவாங்க. அப்படி வெக்ஸ் ஆகிறவங்க யாராவது இருந்தா அவங்க இப்ப நான் சொல்ல போற நபரை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதுவே அவர் கடந்து வந்துட்டாரு, நமக்கு என்னப்பா இதெல்லாம் ஜுஜுபி அப்படின்னு கடந்து போயிடுவோம். அப்படி யாரு என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா அவர் பேரு டொமினிக் பாபி. அதுதான் அவர் பேர். நம்ம நாடு கிடையாது, பிரான்ஸ். அவர் 97 இறந்துட்டார். 97 இறந்த பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த ஒரு நபரை பற்றி 2026 தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் நாம் பேசிக் கொண்டு இருக்கின்றோம் என்றால் அவர் என்ன செய்தார், அவருக்கு என்ன துன்பம் வந்தது, அதில் இருந்து அவர் எப்படி மீண்டார் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அவரை பற்றி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அவர் பிரான்ஸ்ல பாரிஸ்ல எல்லைங்கிற ஒரு பத்திரிகையோட எடிட்டர், தலைமை ஆசிரியர், ஒரு பிரபல பத்திரிகையின் ஆசிரியர். அப்பனா எவ்வளோ பிஸியா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவருடைய 43வது வயதில் அவருக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் வருது. அந்த ஸ்ட்ரோக்ல இருந்து வந்தா ஃபர்ஸ்ட் கோமா தான். அவரும் கோமாக்கு போயிடுறாரு. கோமாவிலிருந்து மீண்டவர்கள் மிக அரிது. ஆனா அவர் வந்து ஒரு 20 நாள்ல கோமாவிலிருந்து மீண்டுறாரு. ஆனா மீண்டதுக்கு பிறகுதான் தெரியுது அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வந்துருக்குன்னு. அந்த ஸ்ட்ரோக் வந்தா என்ன ஆகும்னா உடம்பில் எந்த உறுப்புகளும் செயல்படாது. அதுதான் அந்த ஸ்ட்ரோக். ஒரு உறுப்பு 2 உறுப்பு இல்ல, எந்த உறுப்பும் செயல்படாது. ஆனா மூளை செயல்படும், கண் திறந்திருக்கும், காது கேட்கும். ஆனா அவங்களால அவங்களுடைய உறுப்பை தானா செயல்படுத்தி எதையுமே செய்ய முடியாது, சொல்லவும் முடியாது, வாயால பேசவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருது. அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க, அவருக்கு எது வேணும் எது வேணாங்கிறது அவர் நம்ம கிட்ட எப்படி கன்வே பண்ணுவாரு, இதுக்கு என்ன டெக்னிக்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்களா கலந்து ஆலோசிச்சு ஒரு வழியை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட சொல்றாங்க. என்ன அப்படின்னா அவரால் அவருடைய இடது கண்ணை மட்டும் சிமிட்ட முடியும், வலது கண்ணை கூட முடியாது, இடது கண்ணை மட்டும் சிமிட்ட முடியும். அப்ப அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீங்க எஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு தடவை சிமிட்டணும், வேணாம்னா 2 தடவை சிமிட்டணும். அவங்க ஒரு நாள் காட்டுவாங்க, பிக்சர்ஸ் காட்டுவாங்க. அப்ப அவர் ஒரு தடவை சிமிட்டுனா அவருக்கு வேணும்னு அர்த்தம், 2 தடவை சிமிட்டுனா வேணான்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு வழியை கண்டுபிடித்து அவங்க கிட்ட சொல்றாங்க. அவருக்கு ஓகே ஆகுது. அடுத்ததான்
ஏதாவது அவங்க சொல்லணும் அப்படின்னா ஏபிசிடி லெட்டர்ஸை வச்சிடுறாங்க. அந்த லெட்டர்ஸ் வச்சதும் ஒவ்வொரு லெட்டரா தொட்டு காட்டிக்கிட்டே வருவாங்க. அவங்க எந்த லெட்டர்கிட்ட ஒரு வாட்டி சிமிட்டுறாரோ அந்த லெட்டரை குறிச்சுக்குவாங்க. இப்படி குறித்து 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 அந்த வார்த்தைகளை தொகுத்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத குறிச்சுக்குவாங்க. இது வரைக்கும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா முதல்ல நார்மல் பர்சன்ஸ் என்ன ஆவாங்க? எல்லா விஷயத்துக்கும் அடுத்தவங்க நம்பிதான், ஒன்றும் சொல்லவும் முடியாது. அப்ப நார்மலா இருக்கிறவங்க ரொம்ப மனது விட்டு போயிடுவாங்க. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இன்னும் எங்க போகலாம், இப்படிதான் யோசிப்பாங்க. ஆனால் அவர் என்ன யோசித்தார் அப்படின்னா தான் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று யோசித்தார். நாமளே யோசிச்சு நாமளே எழுதுறதுங்கிறதே பெரிய விஷயம். ஆனா சொல்லவே முடியாது. வாயால சொல்லி சொல்லி டைப் பண்ணுவாங்க அசிஸ்டன்ட், அது ஒரு தடவை இருக்குது. ஆனா சொல்லவும் முடியாதுங்கிறப்ப அவர் எப்படி எழுதினார் புத்தகம் அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த புத்தகத்துல 2 லட்சம் வார்த்தைகள் இருந்தது. அந்த புத்தகம் எழுதுவதற்கு 2 ஆண்டுகள் ஆனது. ஒரு வார்த்தை எழுதுவதற்கு 5 நிமிடங்கள் ஆனது. ஒரு நாளுக்கு 3 மணி நேரம் அதற்காக உழைத்தார். எப்படி? கண் சிமிட்டி சிமிட்டி அவங்க ஒவ்வொரு எழுத்தா தொட்டு காட்டணும். அவர் எந்த எழுத்துக்கு ஒரு முறை சிமிட்டுகிறாரோ அந்த எழுத்து வேணும்னு அர்த்தம். அந்த எழுத்தை எழுதி வச்சுக்கிட்டே வருவாங்க. அப்படி ஒரே ஒரு எழுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு 5 நிமிடங்கள். ஒரு நாளைக்கு 3 மணி நேரங்கள் அந்த கண்ணை சிமிட்டு யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ வலி இருக்கும் அப்படின்னு. அப்ப அவர் எழுதிய அந்த புஸ்தகத்தின் பெயர் தான் த டைவிங் பெல் அண்ட் த பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற பெயர் புஸ்தகம். அது பணமாகவும் வந்தது. அந்த புத்தகத்துல வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வியாதி வந்தவருக்கு எப்படி இருக்கும், அதை என்ன பண்ணலாம், அவங்க உடல்நிலை எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும், வந்து போற மனிதர்கள் என்ன செய்வாங்க, மருத்துவம் என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் அவர் எழுதினாரு. 2 ஆண்டுகள் ஆகுது. அந்த புத்தகம் எழுதி 2ஆம் நாளே அவர் இறந்து விட்டார். அப்ப இந்த செய்தி அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்வது என்ன? ஒரு தாழ முடியாத கஷ்டத்தை ஒருவருக்கு வருகிறது என்றால் அவர் இந்த பிரபஞ்சத்துக்கே உதாரண மனிதனாக வரப்போகிறார் என்ற அர்த்தம். அந்த இடத்துல அவங்க அந்த கஷ்டத்தை பத்தி யோசிப்பாம டேக் டைவர்ட் எடுத்து வேற விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் செஞ்சு அதுல முன்னுக்கு வந்தா அவருடைய உடல் நலனை பற்றிய சிந்தனையும் வராது. அவருக்கு பெருசா தோணாது. அவர் ஒரு சாதனையாளராக மாறுவார். 10 வருடங்கள் கழித்து அவரை பற்றி வேற நாட்டில் பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த மாதிரி தாழ முடியாத துன்பங்கள் வரும்போது நமக்கு உடனே அந்த டொமினிக் பாபி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்போ போய் நீங்க வீட்டுல போய் உடனே டொமினிக் பாபி த டைவிங் பெல் அந்த பட்டர்ஃப்ளை போட்டா இதை விட இன்னும் ஃபுல்லா அந்த பிடிஎஃப் கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃப் கூட கிடைக்குது. ஆங்கிலத்துல தமிழ்ல எல்லாமே கிடைக்குது. இந்த படமும் இருக்குது. நீங்க அந்த படத்தை கூட பார்க்கலாம். அந்த படம் எப்படி இருக்குன்னா அவருடைய வாழ்க்கையை பத்தி இருக்கும். அந்த புத்தகம் இருக்காது. இந்த நம்ம சொன்ன ஸ்டோரி அப்படியே பண்ணணும். அப்ப இதுல இருந்து நமக்கு பிரபஞ்சம் சொல்கின்ற விஷயம் என்னன்னா ஒரு ஆளுக்கு தாங்க முடியாத துக்கங்கள் வருகின்றது என்றால் அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் அந்த வாழ்க்கையை தொடரக்கூடாது. அதற்கு ஒரு எண்டுகால் போட்டுவிட்டு அவர் டேக் டைவர்ட் எடுத்து வேற ஒரு பாதையில் பயணப்பட வேண்டும். அவர் வேறு சில நபர்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கே உதாரண மனிதராக மாறப்போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி செஞ்சுட்டா கண்டிப்பா அந்த துன்பத்தில இருந்து தாழ முடியாத துன்பத்திலிருந்து அவருக்கு நோ டென்ஷன், நோ பெயின், ஒன்லி கெயின். அவருக்கு அவருடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ஓகேங்களா? தாழ முடியாத துன்பம் வரும்போது உங்களுக்கு ஞாபகம் வருங்களா? த டைவிங் பெல் அண்ட் த பட்டர்ஃப்ளை. த டைவிங் பெல்லுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கருவினி தான். பட்டர்ஃப்ளைங்கிறது அந்த இணைக்கிறது இருக்கு இல்லையா, அதான் பட்டர்ஃப்ளை. அப்ப இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் அவரை பத்தி பேசணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மை பற்றி சில ஆண்டுகள் கழித்து வேற ஒரு ஊர்ல வேற ஒருத்தங்க பேசணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களுக்கு எண்டுகால் போடணும், சில விஷயங்களை டேக் டைவர்ட் எடுக்கணும். அப்ப நாமளும் உதாரண மனிதர்களாக மாறலாம். உங்க ஊர் கள்ளக்குறிச்சி பெருமை மிக்க சரஸ்வதி கண்ணன் அவர்களை போல நாமும் பெருமை மிக்க மனிதராக மாறலாம். அப்ப இந்த நிகழ்ச்சிக்கு எண்டு கார்டு போட்டுருக்காங்களா? நன்றி. మా ఊరు సార్ నమస్కారం చేశాను.